இன்றைக்கி என்ன டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுதான். இது என்ன டீட்டெயில்ஸ் தெரியுமா? மோட்டோ பட்ஸ் ப்ளஸ். இந்த டீட்டெயில்ஸ் எதுக்காக ஹைப் ஆச்சு அப்படின்னா, இதில் போட்டிருக்க இந்த சவுண்ட் பை போஸ் அப்படின்றதுனால. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு போஸோட கொலாபரேஷனில் வந்த டீடபிள்யூஸ். அதுவும் போஸோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி சவுண்டுமே போஸால் டியூன் பண்ணப்பட்டது. இதோட ப்ரைஸ் வந்து இனிஷியலாக 10,000 இருந்தது, பேங்க் டிஸ்கவுண்ட்டோட 8,000. ஆனால் இப்போது 8,000 ப்ரைஸு பேங்க் டிஸ்கவுண்ட்டோட சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட 7,200 400 சம்திங் அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே வாங்கலாம். ஆக்சுவலாக இது ஃப்ரெண்டு வாங்கினது. அவங்ககிட்ட வந்து நான் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம், ஒரு சின்ன ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இதில் வந்து சவுண்ட் குவாலிட்டி தான் நான் மெயினாக பேச போகிறேன். கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு, மற்றபடி டிவிஎஸ்க்கு டச்சு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஏஎன்சியுமே ப்ரைஸுக்கு அபோவ் ஆவரேஜ் தான், நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டியும், இதோட டால்பி அட்மாஸ் இருக்குது ஹெட் ட்ராக்கிங்கோட, அதையும் இந்த சவுண்ட் பை போஸ் பற்றி மட்டும் நம்ம இதில் பேச போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த டியூனிங்கை பற்றி பேசணும். ஆக்சுவலாக இதை வச்சு நான் அதை பேச போகிறேன். என்ன அப்படின்றதுனா, சவுண்ட் பை போஸ் அப்படின்றதுனால மட்டும் இது ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்கோ இந்த ஒரு இதுக்காக? உண்மையிலே அந்தளவுக்கு டியூனிங் ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு கேட்டால், போஸோட டியூனிங் வந்து ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஃபன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஷேப் வரும். பேஸும் ட்ரிபிளும் வந்து சரியான லெவலுக்கு, ஒரு கரெக்டான லெவலுக்கு வந்து எலிவேட் ஆகிருக்கும். அது வந்து பேஸ் வந்து ஓவர் பவரிங்கும் இல்லாமல், ட்ரிபிள்ஸ் வந்து ஓவர் ஷார்ப்பும் இல்லாமல் கரெக்டான லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த டியூனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எப்படின்னா, நீங்கள் வந்து பேஸை எவ்வளோ லோ பண்ணாலும் அந்த பேஸோட பஞ்சினஸ் வந்து இதில் வந்து குறையில. எனக்கு பேஸ் வந்து பிடிக்காது, பேஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி தலைவலி கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட இது நான் வந்து மோட்டோ H30 Pro H50 Pro யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து நான் டால்பி ஃபுல்லாக போய் கஸ்டமைஸ் ஈக்குவலைஸில் போய் நான் டவுன் பண்ணாலும், ஃபுல்லாக டவுன் பண்ணாலும் அந்த பேஸோட பஞ்சினஸ் வந்து குறையலை. அந்த 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 பூம் பூம் சத்தம் கேட்குது, அந்த பூமினஸ் மட்டும் கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஆனால் அந்த பஞ்சினஸ் வந்து, அந்த பேஸோட அந்த அந்த டைட்னஸ் வந்து குறையவே இல்லை, நல்லா இருந்தது. எனக்கு வந்து அது கேட்க நல்லா இருந்தது. ஆனால் நிறைய பேருக்கு இது பிடிக்காது. அதே டைம் வந்து ட்ரெபிள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லை, கரெக்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. வாய்ஸு இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கேட்டிங்கன்னா, சவுண்ட் குவாலிட்டி கிட்டத்தட்ட ஒரு இந்த ரியல்மி பட்ஸ் Air 6 Pro, Air 5 Pro, CMF பட்ஸ் 2 Pro, ஓப்போ ரொம்ப பக்கம் தான் இருக்குது. இதில் வந்து அப்படி ரொம்ப ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா அப்படி சொல்ல முடியல. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து நான் ஃபீல் பண்ணேன், இந்த ஸ்கல்கண்டியில் ஜிப் இயர்ஃபோன், வயர்டு இயர்ஃபோன் இந்த 700 கிடைக்கும். நீங்கள் இதெல்லாம் அதை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்றது புரியும். ஒரு எஃபர்ட்லெஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வேறு ஏதாவது டிடப்ஸ் எடுத்து ஒரு 70% 80% வச்சேன் அப்படின்னா, அது டிரைவர் வந்து ஏதோ ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த சவுண்டை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த ஏதோ எனக்கு அதெல்லாம் ஜுஜிபி மேட்டர் அப்படின்ட்டு அந்த டிடப்ஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. நல்லா இருந்தது சவுண்ட் குவாலிட்டி. டால்பி அட்மாஸ் அப்படிங்க நல்லா இருந்தது. ஆனால் இந்த ஹெட் ட்ராக்கிங் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹெட் ட்ராக்கிங் வந்து நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா கூட ஒரு 2,000 3,000 ஜாஸ்தி ஒரு OnePlus Buds Pro 3 அதுக்கு போயிடுங்க. அதில் வந்து ஹெட் ட்ராக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் இருக்குது. ஆனால் என்னென்ன அப்படின்னா, அந்த நீங்கள் OnePlus வந்து நீங்கள் தலையை திருப்பும்போது அந்தந்த இடத்துல அது அப்படியே நிற்குது. ஆனால் மோட்டோ வந்து அதை கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் ஹெட் ட்ராக்கிங் வந்து அந்தளவுக்கு இமர்சிவாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா டிடப்ஸும் இருக்க மாதிரி வி ஷேப் தான். இந்த ஓப்போ தவிர எல்லா டிடப்ஸும் கிட்டத்தட்ட எல்லாமே வி ஷேப் டியூனிங் தான். அந்த மாதிரி பேஸ் எலிவேட்டடாக, மிட் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கம்மியாகவும், ட்ரிபிள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், இதே மாதிரி தான் டியூன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் எப்படின்னா, பேஸ் நல்ல பவரிங்காக இருக்கும்போது கூட எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு மாதிரி கலங்கடிக்காமல், அந்த பேஸுமே ரொம்ப மஃபுல்ட் ஆகாமல் அழகாக அதோட சவுண்டை வந்து நல்லா கொடுத்துருந்தது. இந்த ப்ரைஸுக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டிங்க அப்படின்னா, போஸில் வந்து இந்த குவைட் கம்ஃபர்ட் அந்த டிடபிள்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இல்லை. அதுக்குன்னு ரொம்ப மோசமானு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு கொடுத்து வாங்குகிற அளவுக்கும் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ரியல்மிலையோ இல்லை OnePlusலையோ நம்ம டியூன் பண்ணோம் அப்படின்னா, OnePlus Buds Series இதெல்லாம் நம்ம டியூன் பண்ணாலே அழகாக கொண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு ரொம்ப இதாக சொல்கிற மாதிரிலாம் ஏஎன்சி பர்ஃபார்மன்ஸும் அந்தளவுக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிரான்ஸ்பரன்சி மோடு எல்லாமே
8,000 ப்ரைஸ் அவங்க ஒரு 5,000 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் தாராளமாக கண்டுபிடிச்சாங்க. அந்த 3,000 ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது வந்து எனக்கு வந்து இது எல்லாமே கொடுத்த ப்ரைஸுக்கு விட கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி வந்து இந்த டீட்டெயில்ஸு இந்த இதெல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா இதை வந்து கிட்டத்தட்ட கம்மி ப்ரைஸ்லேயே நிறைய பிராண்ட்ஸ் வந்து எந்த ஒரு கொலாபரேஷனும் எல்லாமே பண்ணிடுறாங்க. அப்படின்னும் போது எதுக்கு நம்ம உண்மையிலே அதுக்கு வந்து 8,000 பே பண்ணணுமா அப்படி தான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு கூட நான் இப்போ ரீசெண்டாக அந்த நாய்ஸில் மாஸ்டர் பர்ஸ் வந்துச்சு. அதே ஸ்பெக்கு இந்த சவுண்ட் பை போஸ் மட்டும் இல்லாமல் அந்த டியூனிங் மட்டும் இல்லாமல் நாய்ஸ் பட்ஸ் 6 ப்ரோன்னு சொல்லி ஒரு மாடல் எல்லா ஃபீச்சரும் இருக்குது. ஸ்பேஷியல் ஆடியோ அது இதுன்னு எல்லாமே இருக்குது அந்த போஸ் டியூனிங். அது ப்ரைஸ் 3,000 ரூபா. அந்த போஸ் டியூனிங் மட்டும் இருக்கிறதுக்காக 8,000 ரூபா. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தான் எனக்கும் தெரியல. அதனால தான் இந்த மோட்டோ பட்ஸ் ப்ளஸ் வந்து 5,000 பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா எல்லா பிராண்டுக்குமே சரியான காம்படிஷன். அப்புறம் இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. அதுவுமே ஒரு ப்ளஸ் தான் என்ன கேட்டிங்கன்னா. ஆனால் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் குறையலாம். மேபி இன்னும் போக போக வர நாட்களில் குறையும் போது ஒரு 6,000 அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் சேல் ப்ரைஸே 7,000 வருது. கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்க அப்படின்னா 5,800 5,900 வருது. அந்த மாதிரி ப்ரைஸுக்கு நீங்கள் இது எடுத்திங்கன்னா இதெல்லாம் வருது. ஆனால் 8,000 எந்த ஒரு கார்டு ஆஃபரும் இல்லாமல் கொஞ்சம் கூட குறையாமல் எடுத்திங்க அப்படின்னா இது ஒர்த்து இல்லை. நானுமே ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் போட்டு இதை வாங்கும்போது ஓகே ஏதோ பெருசாக பண்ணியிருக்காங்க மோட்டரோலாலேருந்து அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்பயும் சொல்கிறேன் அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து எனக்கு குறை சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் அந்த ப்ரைஸுக்கு அது அவ்வளோ ஹைப்பு தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. வர்றபோது அது ரொம்ப ஹைப் பண்ணாங்க. அது மெயினாக சவுண்ட் பை போஸ் இதை தான் ரொம்ப ஹைப் பண்ணாங்க. ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியில் கொடுத்துருக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் அந்த சவுண்ட் குவாலிட்டி வச்சு மட்டும் கொடுக்க முடியாது. எப்படி சொல்கிறது, இப்படி நான் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு எனக்கு தெரியல. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏஎன்சி எல்லாம் ரியல்மி பட்ஸ் R6 விட மோசமாக இருக்குது. 3,000 ரூபாய்க்கு அது ஏஎன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது ஏஎன்சி நல்லா இருக்க டிவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 3,000 ரூபா பட்ஜெட் அப்படின்னா ஒன்று R6 போங்க இல்லை R7 போங்க. இது ரெண்டுமே ஏஎன்சி சூப்பராக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டியுமே அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நல்லாயிருக்கும். ஆனால் இது 8,000 ரூபா கொடுத்து ஏஎன்சி சுமார் சவுண்ட் குவாலிட்டி மட்டும் தான் நல்லாயிருக்கு அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ப்ரைஸ் ஜாஸ்தியோ அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் இருக்குது. என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் இனி இதெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அந்தளவுக்கு அந்த ப்ரைஸுக்கு எனக்கு என்னமோ இது வர்த்து இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணிகிட்ருக்கு. ப்ரைஸ் குறைஞ்சிருந்தா ஒரு 6,000 வச்சுருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். வயர்லெஸ் சார்ஜிங்லாம் தேவையில்லை. ப்ரைஸை கம்மி பண்ணி இதே ஸ்பெக்கை வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். மோட்டோ பட்ஸ் இதோட இன்னொரு வெர்ஷன் இந்த போஸ் டியூனிங் வயர்லெஸ் சார்ஜிங்லாம் இல்லாமல் 2,000 ரூபாய்க்கு உண்மையில அது நல்லாயிருக்கும். அந்த இப்போ 4,000 ரூபாய்க்கு விட்டாங்க. ஆனால் 4,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஒர்த்தில். ஆனால் இப்போ 2,000 ரூபாய்க்கு எல்ஹெச்டிசி இப்போ நல்லா ஏஎன்சி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது சூப்பராக இருக்குது. 2,000 ரூபா ப்ரைஸ்க்கு நல்லா இருக்குது. போட்டோ இந்த மாதிரி பிராண்டு போகிறதுக்கு போல் அதுக்கு போகலாம். நல்லா இருக்குது. ரியல்மியை விட நல்லா பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஆனால் 8,000 ரூபா அப்படின்னும் போது இது கொஞ்சம் எனக்கு சவுண்ட் குவாலிட்டி அந்த இது மட்டும் பார்க்கணும் அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. எனக்கு மோட்டரோலா பிராண்ட் நல்லா இருக்கும். நான் அதுக்கு தான் போவேன். போஸோட டியூனிங் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஃபன் டைப் சவுண்ட் வந்து நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அந்த வி ஷேப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு ட்ரை பண்ணலாம் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தால். அடுத்து OnePlus Buds Pro 3 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதுவும் கிடைக்கும். அது கிடச்சோன்னே அதோட வீடியோவும் போடுறேன். நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா அது நம்ம எதுவுமே ரொம்ப ஹைப் ஏற்றிக்கக்கூடாது அப்படின்னு தான். ஏன்னா OnePlus வந்து புகழ்ந்து நிறைய சொன்னானுங்க. ஆனால் அந்த இதில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப இல்லை அப்படின்னும் போது எனக்கும் அதுலேயும் OnePlusலேயும் ஒரு சின்ன ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் நான் சவுண்ட் குவாலிட்டி வந்து குறை சொல்ல முடியாது. அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நிறைய பிராண்டு கொடுக்க முடியாத அளவு விட நல்லாவே பண்ணியிருக்காங்க. நான் அந்த வீடியோவில் அதை பற்றி நான் ஃபுல்லாக பேசுகிறேன். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா 8,000 ரூபா ப்ரைஸ்க்கு சவுண்ட் நல்லா இருக்குது. உங்கள் கையில் ப்ரைஸ் அமௌண்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏஎன்சி வந்து ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஆனால் எந்த அளவுக்குன்னா இப்படி ஒரு 5,000 ரூபா 4,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க அந்த போட்டோட இது ஓப்போவோட என்கோ R3 ப்ரோ, அப்புறம் ரியல்மியோட R5 R6 ப்ரோ, அப்புறம்
இன்னொன்று ஒன் ப்ளஸோட பட்ஸ் 3 இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரொம்ப நெக் டு நெக் ஆனால் இது எல்லாத்தையோட லீட்னா நான் சொல்லணும். எல்லாம் ரொம்ப பக்கம்தான். கூட எக்ஸ்ட்ரா 3000 இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து என்ன கேட்டால் வேண்டாம். ஆனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். இல்லை நான் என்னால் அந்த அமௌண்ட் போட முடியும், அந்த ப்ரைஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் போஸ் வந்து அந்த போஸோட டியூனிங் வந்து நான் கேட்டு பார்க்கணும். இல்லை நான் சொன்ன மாதிரி என்ன மாதிரி இந்த வி ஷேப் ஸ்டைல் ரொம்ப பேஸ் வந்து ஓவர் பவரிங்காக இல்லாமல் நல்லா இனிமையாக ட்ரிபிளும் அதே போல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மாதிரி டைப் ரொம்ப விரும்புகிறவங்க வந்து நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் பேஸ் எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறோம். இதை விட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.